வாழ்க்கையில நிறைய பேர் மனசுல நினைச்சது எதுவுமே நடக்கல, எவ்வளவு உழைப்பு போட்டாலும் எனக்கு சக்சஸ் கிடைக்கல அப்படின்னா, நீங்க கோயம்புத்தூர் செல்வபுரத்துல இருக்கிற பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு வார வாரம் வெள்ளிக்கிழமை போங்க. அந்த சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை விளக்கு ஏத்துனாலே போதும். உங்க மனசுல நினைச்சா மட்டும் போதும். நீங்க அதுக்கான உழைப்பை கொடுத்தா அதுக்கான பலன் உங்க வீடு தேடி வரும். என்னோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகிறதுக்கு காரணம் நான் ஒரு சில வழிபாட்டு முறைகளை கடைபிடிச்சிட்டு வரேன். அதுதான் வந்து மெயின் ரீசனா சொல்லுவேன். நான் என்னதான் உழைப்பு போட்டாலும் அதுக்குண்டான பலன் எப்படி கிடைக்குது அப்படின்னா, நான் கோயில் வழிபாட்டுல கரெக்டா இருப்பேன். எந்தெந்த டைம் என்னென்ன செய்யணுங்கிறத கரெக்டா டைம் டேபிள் போட்டு நான் பண்ணிடுவேன். வார வாரம் வெள்ளிக்கிழமை வந்து பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு பத்ரகாளியம்மனுக்கும் துர்க்கை அம்மனுக்கும் விளக்கு போடுவேன். இது நான் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸாவே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன். துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுறது, வியாழக்கிழமை வந்து தட்சிணாமூர்த்திக்கு சுண்டக்கடலை மாலை போடுறது, அந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தேன். இடையில துவாரகேஸ் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் என்னால கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தொடர்ந்து நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நான் போறதுக்குதான் ரெடி ஆயிருக்கேன். கோயிலுக்கு போறதுனால நீட்டா ஒரு சாரி கட்டிட்டேன். இது வந்து கொஞ்சம் காட்டன் சாரி தான், பியூர் காட்டன் சொல்ல முடியாது, கொஞ்சம் மிக்சடு காட்டன் சாரி தான். கடகடன் நான் வந்து கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு கோயிலுக்கு வந்து வார வாரம் நம்ம வெள்ளிக்கிழமை போகும்போது என்னென்ன எடுத்துட்டு போறேங்கிறதும் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தேவையானதெல்லாம் அதுக்கு மேட்சா எல்லாமே எடுத்து போட்டுட்டேன். இதெல்லாமே நைட்டே நான் ரெடி பண்ணி வச்சுருவேன். காலையில கோயிலுக்கு போறதுக்கு ப்ரிப்பேரா போகணும். நீங்க வந்து விளக்கு போடுறீங்கன்னா காலையில 10:30 இருந்து 12 மணிக்குள்ள ராகு நேரத்துல விளக்கு போடணுங்க. எலுமிச்சை பழம் 2 எடுத்திருக்கேன். பத்ரகாளியம்மனுக்கு ஒன்று, துர்க்கையம்மனுக்கு ஒன்று விளக்கு போட. சாமிக்கு பூ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய், திரி, கற்பூரம். எலுமிச்சை பழம் வீட்லயே வந்து புழிஞ்சு நான் எடுத்துட்டு போயிடுவேன். ஏன்னா அங்க போய் சம்டைம்ஸ் வந்து நேரம் இருக்காது. நிறைய பேர் வந்து பூசணி விளக்கு கூட போட்டிருக்காங்க பாத்தீங்களா. சாமி அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தீபாரத்தை காட்டிட்டாங்க. சாமி கும்பிட்டாச்சு. வார வாரம் இங்க வந்தான்னா கண்டிப்பா எதை மிஸ் பண்றனோ இல்லையோ பொங்கச்சோரை மிஸ் பண்ண மாட்டேன். வீட்டுல வடபாயசத்தோட சமைச்சிட்டு வந்தா கூட இங்க இருக்கிற பொங்கச்சோரை மிஸ் பண்ணாம சாப்பிட்டுருவேன் நானு.